அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2026 கல்வியாண்டுக்கான பாடசாலை அட்டவணை வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரவின் அதிரடி, சஜித்தின் தாயாரும் காரை இழந்தார். அரசு இல்லத்தை விட்டு துரத்தி அடிப்பு, ஜிஎல் பீரிஸிடம் ஓடிய நாமல் ராஜபக்ச. வெளிநாட்டு பயங்கரவாத குழு ஒன்றிடம் சிக்கிய இலங்கையர்கள் குழு. கைது அச்சம், மகாநாயக்க தேரர்களிடம் தஞ்சமடைந்த முன்னாள் எம்பிக்கள். போலீசார் பற்றிய முறைப்பாடுகளை மட்டும் பதிவு செய்யவும் மக்களுக்கு அறிவுறுத்தல். கொங்கோவில் படகு விபத்து, 86 பேர் உயிரிழப்பு. ரஷ்யாவில் நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை அறிவிப்பு. யாழ் கிணற்றில் தவறி விழுந்த வயோதிப பெண் உயிரிழப்பு. அடுத்த 36 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள். 2026 கல்வியாண்டுக்கான பாடசாலை அட்டவணையை உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணைக்கான முதல் கட்டம் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை முதல் 13ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும். முதலாம் தவணைக்கான முதல் கட்ட விடுமுறை 14ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 முதல் 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வரை வழங்கப்படும். முதலாம் தவணைக்கான 2ஆம் கட்டம் 3ஆம் மாதம் 3ஆம் தேதி 2026 வருடம் வரை, முதலாம் தவணைக்கான 2ஆம் கட்டம் 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை முதல் 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும். முதலாம் தவணையின் 2ஆம் கட்டத்திற்கான விடுமுறை 11ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 முதல் 19ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 வரை வழங்கப்படும். இதனை அடுத்து 2ஆம் தவணை பருவம் 2026 4ஆம் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 24ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும். அத்துடன் 3ஆம் தவணைக்கான முதல் கட்டம் 27ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 முதல் 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வரையும், 3ஆம் தவணை பருவத்தின் முதல் கட்டத்திற்கான விடுமுறை 8ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 முதல் 6ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 வரை வழங்கப்படும். 3ஆம் தவணை பருவத்தின் 2ஆம் கட்டம் 7ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 தொடக்கம் 4ஆம் தேதி 12ஆம் மாதம் 2026 வரை வழங்கப்படும். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர். பிரேமதாசவின் மனைவி கேமா பிரேமதாச அரசாங்கத்தினால் தனக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலம் கடந்த புதன்கிழமை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதனால் அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட வாகனத்தை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர். பிரேமதாசவின் மனைவி கேமா பிரேமதாச மீண்டும் அரசாங்கத்திடமே ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் புதல்வரும் பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் ஹமாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸின் நாரகேன்பேட்டை இல்லத்திற்கு விஜயம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஜிஎல் பீரிஸின் அழைப்பின் பேரில் நாமல் ராஜபக்ச நேற்று முன்தினம் அங்கு சென்றதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் குழு ஒன்று ஜிஎல் பீரிஸின் இல்லத்திற்கு சென்றிருந்தது. சந்திப்பின் போது தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பங்களிப்பை எவ்வாறு பெறுவது, நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அவர்களின் திட்டங்கள் குறித்தும் நாமல் ராஜபக்ச நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
மியான்மரில் சைபர் குற்ற நடவடிக்கைகளில் மேலும் 17 இலங்கையர்கள் வலுக்கட்டாயமாக பணியமர்த்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நபர்கள் அங்கு சுற்றுலா விசாக்களில் பயணம் செய்திருந்த நிலையில் இவ்வாறு சைபர் குற்ற நடவடிக்கைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்து மியான்மர் எல்லைக்கு அருகில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பகுதி கூகுள் வரைபடத்தில் சைபர் குற்ற பகுதி என்று பெயரிடப்பட்டுள்ளது. மியான்மரின் மியாவாடி நகரத்தில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பகுதி ஒரு பயங்கரவாத குழுவால் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக இதே பகுதியில் சைபர் குற்றத்தில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்பட்ட இளைஞர் குழு ஒன்று தீவிர முயற்சிகள் மூலம் மீட்கப்பட்டிருந்தது. ஐடி துறையில் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இளம் இலங்கை ஆண்களும் பெண்களும் சுற்றுலா விசாக்களை பயன்படுத்தி இவ்வாறு வெளிநாடுகளுக்கு சென்று சிக்கிக் கொள்வதாக மேலும் கூறப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை அரசாங்கம் துஷ்பிரயோகம் செய்து வருவதாகவும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடுத்து அவர்களை சிறையில் அடைக்க முயற்சிப்பதாகவும் சுட்டிக்காட்டி தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழு மெல்வத்து அஸ்கிரி உபய மகாவிகாரையின் 2 மகாநாயக்க தேரர்களையும் இந்த விவகாரத்தில் தலையிடுமாறு கோரியுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் அனுர பிரியதர்ஷன யாப்பா, டெராடலஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனக பங்கும்பர, பிரேமநாத் சி தொலவத்த, முகமது முசம்மில், நிமல் பியதிச உள்ளிட்ட குழு நேற்று மல்வத்து அஸ்கிரி உபய மகாவிகாரைக்கு சென்று இந்த கோரிக்கையை முன்வைத்தது. முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலகே தென்னவை அநியாய குற்றச்சாட்டுகளின் பேரில் தொடர்ந்து தடுத்து வைத்து நாட்டில் அமைதி ஏற்படுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்ட போர் வீரர்களுக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் வேலை திட்டம் குறித்து மகாநாயகர்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் குழு ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் முன்னாள் அமைச்சர் உதய கமன் பிளவை கைது செய்யும் திட்டம் இருப்பதாகவும் தேரர்களிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். முப்படைகள், புலனாய்வு அதிகாரிகள், அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள், மகா சங்கத்தினர் மற்றும் இந்த நாட்டில் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கி வழிநடத்தும் மகாநாயக்கர்கள் ஆகியோரின் தலைவர்களை அரசாங்கம் பழிவாங்குகின்றதாகவும் கூறப்படுகிறது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக 2 மகாவிகாரிகளுக்கும் விஜயம் செய்வதன் நோக்கம் இந்த நாட்டில் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கி வழிநடத்தும் மகாநாயக்க திரர்கள் உட்பட மகா சங்கத்தினருக்கு பொருத்தமான உண்மைகளை முன்வைப்பதும் அரசாங்க தலைவருக்கு தேரர்கள் ஆலோசனை வழங்குவதை உறுதி செய்வதுமாகும் என தெரிவித்துள்ளனர். போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை பதிவு செய்யும் நோக்குடன் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இதுவரை 7000 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறித்த முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை உடனடியாக தெரிவிக்க போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய 0718598888 எனும் வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளார். இருப்பினும் குறித்த எண்ணிலிருந்து பெறப்பட்ட சில முறைப்பாடுகள் போலீசாருடன் தொடர்பானவை அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை மட்டும் குறித்த வாட்ஸ்அப் எண்ணில் பதிவிடுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். வடமேற்கு காங்கோவின் ஈக்வேட்டர் மாகாணத்தில் ஏற்பட்ட படகு விபத்தில் குறைந்தது 86 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மாணவர்கள். விபத்துக்கான காரணம் இன்னும் வெளிவரவில்லை. எனினும் அதிக அளவிலான பயணிகள் படகில் ஏற்றப்பட்டதனாலும் இரவு நேர பயணத்தினாலுமே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா கரையோர பகுதியில் இன்று 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து அப்பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. 7.4 ரிக்டர் அளவில் 39.5 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கம்சட்காவின் சில பகுதிகளில் சுமார் 4 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் செவேரோ, குரிஸ் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் உடனடியாக அவ்விடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். யாழில் வயோதிப பெண் ஒருவர் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது.
தொல்புரம் கிழக்கு சுழிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி சீதாலட்சுமி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் நேற்று காலை கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்த வேளை தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை வட்டுக்கோட்டை போலீசார் நெறிப்படுத்தினர். நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த 36 மணி நேரத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பிற்பகல் வேளைகளிலும், இரவு வேளைகளிலும், மாலை வேளைகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் வரை மிதமான மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் இதன்போது கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த அறிவித்தலானது அடுத்த 36 மணி நேரத்துக்கு முன்னெச்சரிக்கை அறிவிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.